தீபாவளியை முன்னிட்டு பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிப்பில் 5 மொழிகளில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 343 புள்ளிகள் சரிஞ்சு 84,211 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 96 புள்ளிகள் சரிஞ்சு 25,795 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை தொடர்பாக சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. அது தொடர்பாக நம்ம பொருளாதார விமர்சகர் திரு நாகப்பன் சார்ட்ட கேட்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபினான்ஸ் கரஸ்பாண்டன்ட் விக்னேஷ்டம் நம்ம கேட்கலாம். வாங்க சார். சில்வர்னுடைய விலை ஏற்றம் இறக்கம் தான் மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. அதுலயும் ஒரு சந்தேகம் என்ன கேட்கப்படுது அப்படின்னா, சில்வர்னுடைய ஸ்பாட் பிரைஸுக்கும் ETF யூனிட்டுக்கும் வேறு வேறு டிஃபரன்ஸ் இருக்கு, அதனுடைய பிரைஸ் வேற வேறையா இருக்கு, ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. இதை கொஞ்சம் நீங்க விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சில்வர் பிரைஸ்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு சின்ன குழப்பம் எல்லாருக்கும் இருக்குது, சகஜம். சில்வர் ஸ்பாட் ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம கடைகளுக்கு, நகை கடைகளுக்கு போனோம்னா அங்கே போர்டில் போட்டிருக்க ரேட் அது ஸ்பாட் ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரேட், அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது, அந்த ப்ரைஸை. அதே ETFனுடைய உண்மையான நெட் அசெட் வேல்யூ அல்லது NAVன்னு சொல்லுவோம், NAV, அது இது மூணாவது. நாலாவது MCXன்னு சொல்லக்கூடிய மல்டி கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுற சில்வர். ஸோ ஜுவல்லரி ஷாப்ல இருக்க சில்வரோட பிரைஸ், அதுக்கு அடுத்தது வந்து சில்வருடைய ETF பிரைஸ், சில்வர் ETF NAV, தென் MCX சில்வர். 4 ரேட்டு டிஃப்ரெண்டா இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் சாதாரணமா. ஏன் இப்படி டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரே நாள்ல ஒரே டேட்ல 4க்கு டிஃபரன்ஸ் ஏன் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் MCX தனியா பிரிச்சிருவோம். MCXங்கிறது வந்து மல்டி கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுற சில்வர் வந்து ஃபியூச்சர்ஸ், அது ஸ்பாட் ரேட் இல்லை மோஸ்ட்லி, அதில் ஹைலி லிக்விடா ட்ரேட் ஆகுறது MCX ஃபியூச்சர்ஸ். அது வந்து நார்மலா அடுத்த மாசம் அல்லது அதுக்கு அடுத்த மாசம் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸுங்கிறதுனால அன்னைக்கு டேட்டுக்கு என்ன பிரைஸ் இருக்குங்கிறத ஊகித்து கணித்து இன்னைக்கு அதை வந்து பிரீமியமோ டிஸ்கவுண்ட்லயோ கொடுத்து வாங்குவாங்க. அதுதான் நீங்க சமீப காலத்துல பார்த்திருப்பீங்க, ஸ்பாட் ரேட்டோட குறைவா இருந்தது. அங்க ரேட் வந்து 200 தாண்டிக்கிட்டு இருக்கையில இங்க வந்து 150 160 கிடைச்சது. அதுவே கிளியர் இண்டிகேஷன் சில்வர் விலை விழுகிறதுக்கான அறிகுறி. அப்படித்தான் வந்து MCX கணிக்குது, முன்பேர வணிகம் கணிக்குதுங்கிறத காட்டுது. இது MCX ஃபியூச்சர்ஸ். இது முன்பேர வணிகம் அல்லது ஊக வணிகம். இதை தனியா பிரிச்சிருங்க. இதுக்கும் நம்ம மற்ற ஸ்பாட் மார்க்கெட்டுக்கும் ETF சம்பந்தம் இல்லை, அதிக சம்பந்தம் இல்லை. இதுக்கு அடுத்தது இப்ப ஸ்பாட் ரேட்டுக்கும் ETF ஏன் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ஸ்பாட் ரேட்டுங்கிறது ஆக்சுவல் பிசிக்கல் டெலிவரி, உடனே சில்வரை கொடுக்கறதுக்குள்ள ரேட்டு. ETF அப்படி இல்லை. நம்ம கொடுக்குற பணத்துக்கு யூனிட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த யூனிட்ஸுக்கு தகுந்த மாதிரி வெள்ளி வாங்குவாங்க, வெள்ளி வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி யூனிட்ஸை கிரியேட் பண்ணி விற்கிறது மார்க்கெட்ல. இது ஒரு சுழல்ல போய்கிட்டு இருக்கும். அதனால ஸ்பாட் ரேட்டுக்கும் ETF ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும், டைம் கேப் இருக்கும் இல்லையா. நேற்று வாங்கின விலைக்கு இன்னைக்கு யூனிட் கிரியேட் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த யூனிட்டை விற்பாங்க. ஸோ நேற்று ரேட்டோ இன்னைக்கு ரேட்டோ மாறி வரும். ஸ்பாட் ரேட்டுங்கிறது இன்னைக்கு ரேட்டா இருக்கும், ETF வந்து வாங்கின வெள்ளியினுடைய விலை நேற்று விலையா இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கணும். இப்ப இதெல்லாம் நியாயமானது. சில்வர் ETFக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுறதுக்கும் அதுக்கு உண்மையான NAVன்னு சொல்லக்கூடிய நெட் அசெட் வேல்யூக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்? ஏன்னா அதனாலதான் சமீபத்துல பாத்தீங்கன்னா கோட்டக்லாம் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுத்தினாங்க சில்வர் ETF ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல. ஏன்னா அவங்க ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல பணத்தை வாங்கி சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்றாங்க. சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதுக்கும் NAVக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால நிறுத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற பணத்துக்கு நமக்கு யூனிட் கொடுத்துட்றாங்க, அந்த யூனிட்டுக்கு திரும்ப யூனிட்டுகளை கிரியேட் பண்ணோம்ல, அப்போ அவங்க வெள்ளியை வாங்க போறாங்க. அப்ப இந்த வெள்ளியினுடைய உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கையில இருக்க வெள்ளியினுடைய மதிப்பு 160. ஆனால் வெள்ளி விலை ஏறுதுன்னு சொல்லி எல்லாரும் அந்த யூனிட்டை வாங்குறாங்க. ETF நிறைய பேர் வாங்கும் பொழுது ETF பிரைஸ் 160 பதில் 170 போயிருது. டிமாண்ட் அண்ட் சப்ளை கம்மியா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால 170 ஆயிடுது. ஓகே, சோ அதனால உண்மையான NAV நெட் அசெட் வேல்யூ 160 இருந்தாலும் அந்த யூனிட்டுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால 170க்கு போயிடுது. ஸோ இதன் காரணமா வந்து அந்த சில்வர் ETFனுடைய பிரைஸுக்கும் நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லக்கூடிய நிகர சொத்து மதிப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் டெம்பரரியா உருவாகும். இது நாலாவட்டத்துல சரியாயிடும். ஆனா எப்போதுமே ஒரு ₹1 8 ₹2 டிஃபரன்ஸ் இருக்கும், அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. ஸோ இதுதான் நாலுமே. சில்வர் ETFக்கும் NAVக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், ஸ்பாட்டுக்கும் ETFக்கும் கொஞ்சம் அதிக டிஃபரன்ஸ் இருக்கும். அதை விட அதிக டிஃபரன்ஸ் இது மூணுக்கும் MCX ஃபியூச்சர்ஸுக்கும் இருக்கு. ஏன்னா MCX ஃபியூச்சர்ஸ்ங்கிறது எதிர்கால முன்பேர வணிகம், ஊக வணிகம். ஸோ இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. சார், இத்தனை வகை சொல்றீங்க, அப்போ இதுல யாரு எதை வாங்கணும் சார், அதையும் நீங்க கொஞ்சம் பரிந்துரைக்க முடியுமா? யார் MCX ஃபியூச்சர்ஸ்ல வணிகம் செய்யலாம்னா, பொதுவாக ஜுவல்லர்ஸ் 1 or 2 monthsல கோல்டு அல்லது சில்வர் வேணும், அது விலை ஏறி போயிடும்னு நினைச்சு பயப்படுறவங்க இன்னைக்கே வந்து அந்த விலையை ஃப்ரீஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கிறதுக்கு, அல்லது கையில இருக்கிறத நல்ல விலை ஏறி போச்சு
வித்து வச்சுக்குவோம், இறங்குனா வாங்கலாம்னு நினைக்கிறவங்க ட்ரேடர்ஸ், இவங்களுக்கு தான் எம்சிஎக்ஸ். பியூர்லி ஸ்பெகுலேஷன் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆக்சுவல் ஜுவல்லர்ஸுக்கும் அது பயன்படுகிறது. வேற சில்வர் இடிஎஃப்ங்கிறது வந்து பெரும்பாலும் முதலீட்டாளர்களுக்கு தான், லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு. ஸ்பாட் சில்வருங்கிறது ஆக்சுவல் பயன்பாடு, அதை பயன்படுத்துறவங்க தான் சில்வரை வாங்கணும் ஸ்பாட்ல. மற்றவங்க இடிஎஃப்க்கு போயிடலாம், முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள். அப்பவும் இடிஎஃப்ல கவனமா இருக்கணும். என்ஏவிக்கும் அந்த இடிஎஃப் உடைய பிரைஸுக்கும் கேப் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். அதுதான் இப்ப நடந்தது. இப்ப அது சரியாகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கேப் ஃபில்அப் ஆகிக்கிட்டு ஒரு நியாயமான அந்த என்ஏவியை நோக்கி அந்த பிரைஸும் வந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ யார் யாருக்கு எது பொருத்தமோ அதை வாங்கணும். சரி, இப்படி நம்ம வாங்குற இந்த சில்வருக்கு என்ன மாதிரியான டாக்ஸ் வசூலிக்கிறாங்க சார்? அதுல எதுவும் பெனிஃபிட்ஸ் இருக்கா? எப்படி வாங்கலாம்? டாக்ஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸுங்கிறது வந்து பிசினஸ் இன்கமாவோ, அது ஒரு நேச்சரி ஸ்பெகுலேஷன், ஸோ பிசினஸ் இன்கமா ட்ரீட் பண்ணப்படலாம். ஒரு நல்ல ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணி நீங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதப்பட மாட்டாது. பட் சில்வர் இடிஎஃப்ஆ இருக்கட்டும், பிசிக்கல் சில்வர், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எலிஜிபிள். குறைவான அந்த 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறதுக்கு எலிஜிபிள். ஹோல்டிங் பீரியடு நீங்க வந்து இப்போ மாறி இருக்கு, அதையும் செக் பண்ணிட்டு பண்ணணும். பட் வரி சலுகைகள் உண்டு. நீங்க எது சில்வர் இடிஎஃப் வாங்குனீங்கன்னா அதுக்கு வரி சலுகை உண்டு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா நீங்க கிளைம் பண்ணலாம் 12%. வேற எக்ஸ்பென்சஸ் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. டாக்ஸ் ஆங்கிள்லையும் 3க்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அடுத்ததாக நம்ம மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஃபினான்ஸ் கரஸ்பாண்டன்ட் விக்னேஷ் கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் பிரதர். இன்னைக்கு மார்க்கெட் தொடர்ந்து 2வது நாளாக கொஞ்சம் இறக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன் இந்த இறக்கம்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து ஒரு 304 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. நிப்டி வந்து ஒரு 96 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. நிப்டி பொறுத்த வரைக்கும் அதோட ஹை, இன்னைக்கு டே ஹை பாத்தீங்கன்னா 25,999 வரைக்கும் ஏறி இருக்கு. அதாவது 26,000 புள்ளிகள்ல ஒரு கடுமையான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். முக்கியமான இன்னைக்கு சரிவுன்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் இறங்குனது வந்து சந்தை இறக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா வந்து ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக் அப்படிங்கிறது. ஜெனரலா பேங்க் ஸ்டாக்ஸுமே இறங்கி இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ ஷேர்ஸ் இதெல்லாமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் காரணம். ஏன்னா சமீபமா வந்து தொடர்ந்து இந்த பங்குகள்லாம் ஏற்றம் கண்டது, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தது அப்படின்றதுனால பேங்க் ஸ்டாக்ஸ் ஏற்றம் கண்டது. அதன் தொடர்ச்சியா ப்ராஃபிட் புக்கிங் காரணமா இன்னைக்கு பங்குகள் வந்து கொஞ்சம் சரிவடைஞ்சிருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா சந்தை வந்து ஒரு உச்சத்தை நோக்கி போகும்போது ஒரு பாதகமான செய்தி வந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட் புக்கிங் செய்யறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா பார்ப்பாங்க. அந்த வகையில ஒரு செய்தி வந்திருக்கு. இந்தியா அமெரிக்கா நடுவில் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நடக்க போகுது, சீக்கிரம் நடத்துறோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புல வந்து தொடர்ந்து சந்தை ஏற்றம் கண்டது. முக்கியமா ஒரு 5 நாட்களா தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வந்து இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. சந்தையோட எதிர்பார்ப்பு என்ன, ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்குள்ள வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டு விடும். அது ஏற்பட்டுச்சுன்னா சந்தைக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னால வாங்கினாங்க. இப்ப வந்து பியூஷ் கோயல் நம்ம வர்த்தக அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுக்கு எந்த ஒரு அவசரமும் இல்ல, நாங்க எந்த ஒரு அவசரத்தையும் காட்ட போதில்லை, எங்களை யாரும் மிரட்டவும் முடியாது, எங்க தலையில துப்பாக்கி வச்சு எங்களை யாரும் மிரட்ட முடியாது. அது மாதிரி எங்களுடைய இந்தியாவோட நலன், இந்தியாவுடைய வர்த்தக ட்ரேடிங் சாய்ஸஸ்க்கு எதிராக யாராவது கண்டிஷன் போட்டு எங்களை வந்து அடக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த நிபந்தனைகளை நாங்க நிராகரிச்சிருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு அவசரம் இல்லை, அதாவது இது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா இந்தியாவுக்கு வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தம் போறதுல ஒரு அவசரம் காட்டவில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து சந்தை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்து ஒரு 2-3 மாசத்துல ட்ரேட் டீல் நடந்ததுன்னு நினைச்சோம். பட் இந்தியா வந்து வேற விதமா சொல்றாங்க. சோ வந்து இது நினைச்ச மாதிரி போகாதோ அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் மாதிரி பார்த்து ப்ராஃபிட் புக்கிங் செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. சோ அது இன்னைக்கு வந்து தொடர்ந்து அவங்க வித்திருக்காங்க. சந்தை சரிவடைஞ்சிருக்கு. இதுதான் வந்து சந்தை சரிவுக்கு ஒரு மேஜரான ஒரு காரணம். ஓகே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆசியான் மீட்டிங்ல பிரதமர் மோடி சந்திப்பாருன்னு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்ப அவர் போல அப்படிங்கிற தகவலும் வருது. ஸோ அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்க சொல்ற செய்தியோட தான் எல்லாம் வந்து ஒத்து வருது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு கமாடிட்டிஸ் மார்க்கெட் அது எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. க்ரூட் ஆயில் வந்து ஏற்றமோ பெரிய இறக்கமோ இல்லாம ஒரு பிளாட்டா தான் இருந்திருக்கு. அது காரணம் நேற்றே 5% மேல அது ஏற்றம் கண்டுருச்சு. நம்ம சொன்ன மாதிரி ரஷ்யன் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க யூஎஸ்ல வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னால ஏற்கனவே 5% மேல ஏறிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றமும் இருக்க முடியல, பிளாட்டா தான் இருக்கு. கோல்டு வந்து ஒரு 1.7% டவுன். அதே மாதிரி சில்வரும் வந்து ஒரு 1.8% வந்து இறங்கி இருக்கு. இந்திய சந்தையில பெரிய வித்தியாசம் இல்லை சர்வதேச சந்தையோட ஒப்பிடும்போது. டாலரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸோட மதிப்புமே பெரிய ஏற்றமோ இருக்க முடியல, பிளாட்டா தான் இருக்கு. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்புலையுமே பெரிய ஏற்றமோ சரிவோ இல்லாம ஒரு பிளாட்டான நிலைமையில தான் இருக்கு.
இப்போ இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா? Q2 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏதாவது கவனிக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் எதுவும் இருக்கா விக்னேஷ்? ஆமா. இன்னைக்கு வந்து ஒரு 3 கம்பெனிஸ் முக்கியமானது வந்திருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸ், ஐடிசில இருந்து பிரிக்கப்பட்ட ஐடிசி ஹோட்டல்ஸ் அந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட வருவாய் வந்து ஒரு 8% வளர்ந்திருக்கு, 839 கோடி ரூபாய். அது மாதிரி லாபம் வந்து 76% வளர்ந்திருக்கு, 133 கோடி ரூபாய். ஒரு பங்குக்கான வருமானம் இபிஎஸ் சொல்றோம், அது வந்து 64 பைசாவா உயர்ந்திருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கோஃபோர்ஜ், இது வந்து ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனி. தொடர்ந்து இந்த கம்பெனி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது சில காலாண்டுகளாக. இவங்களோட வருவாய் மட்டும் 8% வளர்ந்திருக்கு, 3986 கோடி ரூபாய். லாபம் வந்து 18% வளர்ந்திருக்கு, 376 கோடி ரூபாய். மாதிரி எபிட் மார்ஜின் வந்து ஒரு 14% முன்னேறி இருக்கு. இது தவிர பங்குதாரர்களுக்கு ஒவ்வொரு பங்குக்கும் 4 ரூபாய் டிவிடெண்ட் வழங்கப்படும்னு கோஃபோர்ஜ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களும் ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அவங்களோட நெட் பிரீமியம் இன்கம் வந்து 22% வளர்ந்திருக்கு, 24,848 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் வந்து டவுன், நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 7% குறைஞ்சிருக்கு, 495 கோடி ரூபாய். இது காரணம்னா ஒரு செலவுகளும் கணிசமா வளர்ந்திருக்கு. செலவுகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28% வளர்ந்திருக்கு, 2,759 கோடி ரூபாய். இது மாதிரி வந்து இவங்க செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியானதுனால அவங்களோட லாபம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான Q2 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு. நீங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஏதாவது ஐபிஓஸ் இருக்கா? இப்போ நமக்கு வந்து ஐபிஓ எதுவும் ரன்னிங்ல இல்ல. ஆனா வந்து எம்டிஆர் ஃபுட்ஸ் ஒரு பிரபலமான ஃபுட் கம்பெனி. அவங்க வந்து அந்த பேக்கேஜ் ஃபுட்ஸ், இன்ஸ்டன்ட் மிக்ஸ், இந்த ரெசிபிஸ், அப்புறம் ரெடி டு ஈட் மீல்ஸ், மசாலா பொருட்கள், இது மாதிரி நிறைய உணவுப் பொருட்கள்லாம் வியாபாரம் செய்யறாங்க. இந்த கம்பெனியோட பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓக்லா இந்தியா அப்படிங்கிற நிறுவனம். அவங்க வந்து ஐபிஓ வெளியிடறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்களோட ஐபிஓ வந்து அக்டோபர் 29 தொடங்கி 31 முடிவடையுது. ஐபிஓட மொத்த மதிப்பு 1,667 கோடி ரூபாய். அவங்க இப்போ வந்து பிரைஸ் பேண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பங்குக்கு 695 ரூபாயில இருந்து 730 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பேண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம். நம்ம ஊர்ல சவுத் இந்தியாலுமே கொஞ்சம் பிரபலமான நிறுவனம் தான், கொஞ்சம் எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம். மீண்டும் சந்தையில திங்கட்கிழமை நம்ம சந்திப்போம் விக்னேஷ். நன்றி. நன்றி. தீபாவளியை முன்னிட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரோகிணி உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது.